கோல்வார்க்கர் கட்டமைத்த அந்த சித்தாந்தத்தை அதை தான் அவர் ஊடுருவல்காரர்கள் அப்படிங்கக்கூடிய விஷயத்த சொல்கிறார். அதிகாரத்தை தன் கையில் வைத்துக் கொள்வது, அதனுடைய வெறி தான் இன்னைக்கு அவர் பேசக்கூடிய விஷயம். ஆனால் ஆட்சிக்கு வருகிறவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையில் தான் அவங்க செயல்படணும். ஆர்எஸ்எஸ் உருவான காலத்திலேருந்து அதனுடைய முகம் எப்படியெல்லாம் மாறி 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 அது வந்தது, அவங்க வகுத்த அந்த மனு அதர்மம், அது பூராமே என்னென்னா யாரோ ஒருத்தர் ரூம் போட்டு யோசிக்கிறது இல்லை. அதனுடைய அர்த்தம் ஒடுக்கப்படுபவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அவன் எதிர்க்காமல் இருக்கிறதுக்குங்கக்கூடிய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நியதிகள் தான். வணக்கம் நண்பர்களே. இப்போது நம்முடைய சிஐடியினுடைய மாநில செயலாளர் தொடர் திருவேட்டை அவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்றைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்முடைய கலந்துரையாடுவதற்காக அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம், மகிழ்ச்சி. சொல்லுங்கள். நம்ம இப்போ ஒரு கடந்த 2 நாளாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, தேர்தலில் ஒரு முதல் கட்ட தேர்தலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளுடைய விளைவா அல்லது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் செயல்படுகிற பிரதமருடைய அந்த தோல்வி பயமா, இன்றைக்கி அவர் கடுமையான வார்த்தைகளில் பேச ஆரம்பிச்சிருக்காரு. சகோதரர்களிடம் தாய்மார்களிடம் இருக்கக்கூடிய தாலியை பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுக்க போகிறாங்க என்கிற அடிப்படையில் அதிக பிள்ளை பெற்றுக்கொள்பவர்கள் முஸ்லீம்கள்ங்கிற ஒரு கருத்தை திருப்பி திருப்பி வலியுறுத்திக்கிட்டே இருக்கார். இதை நம்ம வெறும் தேர்தல் நடவடிக்கையினுடைய ஒரு பகுதின்னு பார்க்குறதா, இல்லது இந்த அமைப்பினுடைய சித்தாந்த பின்பலத்திலிருந்து அவருடைய வார்த்தைகள்ங்கிறத பார்க்கலாமா? எப்படி அது புரிஞ்சிக்கிறதுக்கு? ரெண்டும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சது. அதில் ஒன்றை விட்டுட்டு இன்னொன்று பார்க்குறது மட்டும் இல்லை. ஆனால் இப்போ அவர் பேசியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக நாட்டில் யாருமே செய்ய துணியாத ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். எப்போவுமே ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு இரட்டை நாக்கு. வெளியில் ஒன்று பேசுவாங்க, உள்ளே ஒன்று அவங்க செய்வாங்க. அவங்க முகமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வெளியில் இருக்கிறது அவங்களுடைய முகமுடி தான். உண்மையான முகம் இப்போ பேசிக்கிட்டு இருக்காரல்ல, இதுதான் அதனுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய உண்மையான முகம் பார்த்திங்க அப்படின்னா. கோல்வார்க்கர் கட்டமைத்த அந்த சித்தாந்தத்தை அதை தான் அவர் ஊடுருவல்காரர்கள் அப்படிங்கக்கூடிய விஷயத்த சொல்கிறார். அது ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த மாதிரியான திரையை விலக்கி கொண்டு அதனுடைய ஒரிஜினாலிட்டி வெளியில் வந்துடும். அது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்பாங்களே, தலைக்கு மேலே ஆத்திரம் வருகிற போது ஏதாவது ஒன்று பேச தோணும்ல, அப்போ அந்த உண்மை முகம்ங்கக்கூடிய விஷயங்கள் வெளியில் வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த உண்மை முகத்தை தான் அவர் அந்த கோர முகத்தை காட்டிக்கிட்டு இருக்கார். அதனுடைய அர்த்தம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுவதுங்கிறது இருக்குல்ல, அதிகாரத்தை கைப்பற்றுவது, அதிகாரத்தை தன் கையில் வைத்துக் கொள்வது என்கிற அந்த இது இருக்க, அதனுடைய வெறி தான் இன்றைக்கி அவர் பேசக்கூடிய விஷயம். ஒரு ஜனநாயக நாடு, இந்த ஜனநாயக நாட்டில் அவர் பிரதமராக இருக்கிறாரு. யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வரலாம். ஆனால் ஆட்சிக்கு வருகிறவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையில் தான் அவங்க செயல்படணும், ஆட்சி நடத்த முடியும். உங்கள் கொள்கை பலதாக இருக்கலாம். ஒரு கொள்கையை ஜனங்க ஏற்றுக்கலாம், ஏற்றுக்கிட்டு நீங்கள் ஆட்சிக்கு வந்துடலாம். ஆட்சிக்கு வந்துட்டால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சாசனம் தான் எல்லாருக்குமே பொதுவானது, சுப்பீரியர். அதுக்கு தலைவணங்கி அதன் அடிப்படையில் தான் அவங்க பண்ணணும். எதிர்கட்சிகள்லாம் மற்றவங்கெல்லாம் கூட சொன்னாங்க அப்படின்னா அது கற்பனை இல்லை, வரலாற்று நிகழ்ச்சி போக்கில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள். பார்த்தீங்க அப்படின்னா மோடி எப்படி கடந்து வந்தார், ஆர்எஸ்எஸ் எப்படி வந்தது, அது ஆர்எஸ்எஸ் உருவான காலத்திலேருந்து அதனுடைய முகம் எப்படியெல்லாம் மாறி 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 அது வந்தது. இந்த வரலாற்று பின்புலங்களில் இருந்து அவங்களே டெக்ளேர் பண்ணது தான், இந்த அரசியல் சாசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை, இந்த மூவர்ண கொடியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள, இந்தியாவினுடைய கொடியாக எது இருக்கணும்னா காவி கொடி தான் அது இருக்கணும்.
அரசியல் சாசனத்தில் என்ன இருக்குது அப்படின்னா மதச்சார்புங்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை. இது இந்துக்களுடைய நாடு, மனு சட்டம்தான் வந்து மனுவாத சட்டம் தான் இந்தியாவுடைய சட்டமாக இருக்க முடியும் அப்படின்னு அவங்க வந்து டெக்ளேர் பண்ணது. ஏதோ ரகசியம் இல்லை, அவர் வச்சிருக்காரு. மனுங்கிற விஷயம் வந்து வரலாற்றை பின்னுக்கு இழுத்து கொண்டு போகக்கூடிய விஷயம். அவங்க வகுத்த அந்த மனு அதர்மம் அது பூராமே என்னன்னா யாரோ ஒருத்தர் ரூம் போட்டு யோசிக்கிறது இல்லை. அதனுடைய அர்த்தம்னா வரலாறு கடந்து வந்த பாதையில் எலைட் செக்ஷன், ஒடுக்குவோர் ஒடுக்கப்படுபவர், சுரண்டுபவன் சுரண்டப்படுபவன் என்று 2 வர்க்கமாக சமூகம் பிரிஞ்சிருச்சு. நில என்னைக்கு நிலம் சொந்தமாக மாறுதோ, நிலத்தை உடைமையாக மாறுதோ, அந்த இடத்துல வேலை செய்பவனும் நில உடைமையாளனுமான ஒரு தன்மைங்கக்கூடிய விஷயங்கள் வந்துடுது. நான் மட்டும் உழைக்கிறத விட இன்னும் 4 பேரை வச்சு வேலை செய்ய வச்சு அதில் லாபம் கிடைக்கும்ங்கக்கூடிய விஷயங்கள் வந்தது. அதுதான் ஆண்டான் அடிமை முறைங்கிறது வந்தது. நிலப்பிரபுத்துவம், சிறு விவசாயிகள் அவன் நிலத்திலையும் வேலை செஞ்சுக்கலாம், என் நிலத்திலையும் வேலை செய்யணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் வந்தது. இந்த சமூக அமைப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஒடுக்கப்படுபவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அவன் எதிர்க்காமல் இருக்கிறதுக்குங்கக்கூடிய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நீதிகள் தான் அதனுடைய விஷயங்கள் தான் வரலாற்று முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கு. அதைத்தான் மார்க்ஸ் அவங்க சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இதுவரையிலையும் வந்திருக்கக்கூடிய இந்த வரலாறு அனைத்தும் வர்க்க போராட்டங்களின் வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாறு வர்க்கமாகத்தான் சமூகம் பிரிஞ்சிருக்கு. ஆகவே இந்திய சமூகத்துக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இங்கே என்ன தேவை அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒடுக்குமுறைங்கக்கூடிய விஷயங்கள் வந்து இங்கேயும் இருந்தது. இந்த ஒடுக்குமுறையை நியாயப்படுத்துவதற்கு இது கடவுளால் வந்து உருவாக்கப்பட்டது, பிறப்பின் அடிப்படையிலே நீ இப்படி அப்படிங்கக்கூடிய விஷயங்களை சொல்வதற்கு தான் சனாதனம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துருச்சு. இந்த சமூக அமைப்பை நிலைநிறுத்துறதுக்கான ஒரு விஷயமா தான் மனு தர்ம சட்டம்ங்கிறது வந்துச்சு. மனு தர்ம சட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் பிராமணராக இருந்தால், நான் வந்து சூத்திரனாக இருந்தால், ஒரே காரியத்தை நம்ம 2 பேருமே பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அது எனக்கு மரண தண்டனை கிடைக்கும், உங்களுக்கு ஒரு பசுமாட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஆர்எஸ்எஸ் பிஜேபி உருவான காலத்திலேருந்தே அவங்க முக்கியமான வைக்கிற ஒரு 5 விஷயம், அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய பிரதான தத்துவமாக இருக்கக்கூடிய 370 எடுப்போம்னாங்க, ராமர் கோயிலை கட்டுவோன்னு சொன்னாங்க, பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க, குடியுரிமை சட்டத்தை திருத்துவோம்னு சொன்னாங்க. இந்த வளர்ச்சி பணிகளை பற்றி பேசவே இல்லை. மக்களோட அடிப்படை வாழ்வாதாரம், வளர்ச்சி. பட் இது எல்லாமே ஒரு மதம் சார்ந்த ஒரு அடையாளத்தோடு தான் அவங்க முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை தானே இவங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இது பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் முகம் தான் பிஜேபி. உங்களுக்கு ஆர்எஸ்எஸ், ஜனசங்கம், அதுக்கப்புறம் இப்போ பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு பிஜேபி. இது ஒரு அரசியல் முகம். இப்போ நமக்கு முன்னாடி பேசுறது அதனுடைய உண்மையான முகத்தை பேசிட்டு இருக்கோம். எல்லா காலங்கள்லையுமே இந்த ஆஸ்பெக்ட்ல தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஆகவே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதுங்கிறது மனு தர்மம்ங்கிறது இப்போ 2025 வரைக்குமான காலகட்டத்தில் உங்களுக்கு மனு தர்மம்ங்கக்கூடிய விஷயங்கள் இந்த 10ஆம் பசலித்தனத்தையும் பண்ணுறதுக்கு நம்ம ஏன் அதை வந்து சொல்கிறோம் அப்படின்னா, ஏன் அந்த சித்தாந்தத்தை உயர்த்தி பிடிக்கிறாங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக அமைப்பில் மேல் தட்டில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த செக்ஷன் இருக்குல்ல, அந்த செக்ஷனுடைய பிரதிநிதிகளாக இவர்கள் இருக்கிறாங்க. எப்பவுமே அடிநிலையில் இருக்கிறவனை பற்றி பார்க்காதுங்கக்கூடிய விஷயங்கள், அடிநிலையினுடைய இருக்கக்கூடிய போராட்டங்களும் மற்றதும் வலுப்பெற்று பெருசாக வந்து தன் கையில் இருக்கிறது பறிபோயிருமோங்கக்கூடிய சூழ்நிலை வருகிற போது தான் ஒரு சமூக மாறுதலுங்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படுது. அந்த சமூக மாறுதல்களையும் என்ன அப்படின்னா சில காம்ப்ரமைஸ், கூடுதலான சில விஷயங்கள், அவனுக்கு சில உரிமைகள் வழங்கப்படுவதுங்கக்கூடிய விஷயங்கள். அடிமை சமூகத்தில் நிலப்பிரபுத்துவ சமூகம் அப்படி தான், நிலப்பிரபுத்துவ சமூகத்தில் முதலாளித்துவ சமூகம் அப்படி தான். இன்றைக்கி முதலாளித்துவ சமூக அமைப்புக்குள்ளே நாம் நிற்கிற போது இந்த மாதிரியான இந்த சித்தாந்தம், ஆகவே சித்தாந்தங்கிறது 2 தான். ஆர்எஸ்எஸ்ன்னு பேரை சொல்லிக்கலாம். அதில் கூடுதலாக இருக்கிறதுங்கிறது இந்த ஒடுக்குபவர்கள், அவங்க ஒடுக்கப்படுபவர்கள்ங்கக்கூடிய இந்த தளத்தில் அவங்க கையாளுகிற அணுகுமுறைங்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த
பிஜேபி வந்ததுக்கு பிறகு அவங்க பேசுனது ஆர்டிகல் 370 இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான தன்மை அப்படின்னு சொன்னால் பல கலாச்சாரங்களும் பண்பாடும் கொண்ட மக்கள் வாழுகிற ஒரு நாடு. ஆமாம், இங்கே பௌத்தர்கள் இருக்கிறாங்க, இங்கே சிக்கியர்கள் இருக்கிறாங்க, இங்கே சமணர்கள் இருக்கிறாங்க, இங்கே சைவர்கள் இருக்கிறாங்க, இங்கே வைணவர்கள் இருக்காங்க, கிறித்துவர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க, பார்சியர்கள் இருக்கிறாங்க, யூதர்கள் இருக்கிறாங்க. இவ்வளவு பேர்களையும் கொண்டு இதெல்லாம் இல்லாமல் எந்த மதம்ங்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நான் பகுத்தறிவாளன்னு சொல்லக்கூடிய அவர்கள் இருக்கிறாங்க, நாத்திகர்கள் சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. எல்லா செக்ஷனும் கொண்ட ஒரு நாடு இந்த நாடு. பார்த்தீங்க, இல்லை எனக்கு அதுதான் முக்கியமான ஒரு கேள்வியாகப்படுது. ஏன்னா இவங்க ஒடுக்குமுறையை கல்வியாக அவங்க வந்து தங்களுடைய சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு இப்போ அரசு அதிகாரமாக அவங்க கைக்குள்ளே இருக்குது. இராணுவம், போலீஸு, நீதிமன்றம் இப்படி எல்லாத்தையும் அவங்க கட்டுக்கையில் வச்சுருக்கிறதுனால இப்போ தேர்தல் கமிஷனும் ஆல்மோஸ்ட்டு அவங்க சொல்கிறத கேட்குறதாவோ இல்லை அவங்க சொல்கிறத மட்டுமே செய்யக்கூடியதாகவோ இருக்கக்கூடிய விஷயமா பார்க்குறோம். இப்போ ஒரு தேர்தல் சூரத்தில் நடந்த எம்பி தேர்தலில் ஒருத்தருடைய வேட்புமனு, காங்கிரஸோட வேட்புமனுவை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு பிஜேபியினுடைய வேட்பாளர் அன்னபோஸ்டா ஜெயிச்சா மாதிரி ஏற்கனவே 8 பேர் அங்கே சுயேட்சைகள் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. காங்கிரஸோடைய டம்மி வேட்பாளர் ஒருத்தரை போட்டிருப்பாங்க, ஆல்டர்னேட் வேட்பாளர், அவரும் வந்து அவரதையும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவருக்கு ஏதாவது திருத்தங்கள் இருந்துச்சுன்னா அது கொடுப்பதற்கான காலம் அவகாசம் கொடுப்பாங்க. இங்கேயும் அப்படி நிறைய நடந்திருக்கு. அண்ணாமலைக்கே அப்படி தான் வந்து திருத்தங்கள் பண்ணுவதற்கு அவகாசம், அது எந்த அவகாசம் கொடுக்காம ஒரு நெருக்கடியில் கொடுக்குற இது வந்து ஒரு முதல் எச்சரிக்கையாக நம்ம பார்க்கலாமா? நடைமுறையில் தேர்தலே வராது, அதான் அவங்க சொல்றாங்க. அது ஃபியூச்சர், ஒரு நாடு ஒரு தேர்தல். அதான் நீங்க சொல்றது ஃபியூச்சர்ல. இப்ப இருக்கிறதுல என்ன அப்படிங்கும்போது அது என்ன ஆசை வெக்க மரியாதுங்கிற மாதிரி. இப்பதானே நீதிமன்றத்தில் ஒரு மேயர் தேர்தலுக்கு எல்லாரும் வெற்றி பெற்ற, யார் வெற்றி பெறணும் யார் தோல்வி பெறணும் 8 பேருடைய வாக்கு சீட்டை திருத்தி அங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனரே அப்படி பண்ணாரு அப்படின்னு நீதிமன்றம் வந்து கேமராவை பார்த்தே பண்ணாரு அப்படிங்கிறது அம்பலப்பட்டு போய் அசிங்கப்பட்டாங்க. நாடு முழுக்க தெரிஞ்சிச்சு. அப்போ உங்களுக்கு வந்து இது பண்ணும்போதே தேர்தலில் இப்போ வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணும்போதே எதிர்கட்சிகளை இல்லாமல் பண்ணிவிட்டு தான் ஜெயிச்சதாக கொண்டுட்டு வந்துட முடியும் அப்படிங்கக்கூடிய எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அதை பயன்படுத்துவார்கள் அப்படிங்கக்கூடிய விஷயம்தான் பார்த்தீங்க அப்படின்னா. ஆகவே இவங்க அடிப்படையில் ஜனநாயக விரோதிகள். ஜனநாயகம்னா என்ன? எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம், எண்ணங்களை வெளிப்படுத்தலாம், எல்லாரும் சமமா இருக்கணும் அப்படின்னு. சமமா இருக்கமா இல்லையாங்கிறது கூட உங்களுக்கு அதுல 2 பேர் ஜனநாயகம் முழுமையா இருக்காங்கிறது பிரச்சனை. ஜனநாயகம்னா அதுதான். ஜனநாயகம் முழுமையான ஜனநாயகம் இல்லைன்னாலும் ஜனநாயகம் இருக்கு, அது வரைக்கும் நம்ம வந்து பாராட்டணும். பேச்சளவிலையாவது சிறு செயல்பாட்டு அளவிலையாவது இன்னைக்கு ஜனநாயகம் இருக்கு. அடிப்படையான சொத்துக்கள்ல சமத்துவமான பங்கீடு உங்களுக்கு இல்லை அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் உங்களுடைய பேச்சுரிமையில, கருத்துரிமையில நீங்களும் போட்டி போடலாங்கக்கூடிய அடிப்படையில ஜனநாயக உரிமைகள்ங்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு, ஜனநாயகம்ங்கக்கூடிய விஷயங்கள். இந்த ஜனநாயகத்தையே மறுதளிக்கிறது தான் ஆதிக்க வர்க்கத்தினுடைய சித்தாந்தம். அதான் அது அடிப்படை. இதையே மறுதளிக்கிறது. அப்படி மறுதளிக்கிற ஒரு அந்த அதிகார வர்க்கம், அதிகார சிந்தனை கொண்ட ஒரு சர்வாதிகார மனப்பாங்கு கொண்ட அமைப்பு ஆர்எஸ்எஸ். எல்லாத்தையும் ஒன்னா விரும்புறதில்ல. எல்லாத்தையுமே அவங்க அடிப்படையிலேயே என்ன அப்படின்னு சொன்னா பிறப்புலேயே நீ இப்படிதான்டான்னு சொல்றவங்க தானே. அதுதானே அப்படி இருக்கக்கூடிய விஷயம். அது எப்படி வந்து ஜனநாயகத்தை ஏத்துக்கும்? அது எப்படி இந்த ஜனநாயக முறையை ஏத்துக்கும்? உடனடியாக தூக்கி போட முடியாது. அது இன்னைக்கு நடந்ததில்லை. உங்களுக்கு எமர்ஜென்சி காலத்தில் எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றா இணைஞ்சி இந்தியாவில் பயணப்பட்ட போது ஜனசங்கமும் அதுக்குள்ளே இருந்துச்சு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஜனதா ஆட்சியில் அவங்க சில போர்ட்போலியோக்குள்ளே வந்து அமைச்சர்கள் ஆனாங்க. அதை பயன்படுத்தி கொண்டு அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தையும் மற்றதையும் உள்ள கொண்டுட்டு போனாங்க. இந்தியா முழுக்க இன்னைக்கு பெரிய அளவுக்கு கல்வி நிலையங்களை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய, ரகசியமா வெளியே தெரியாம கல்வி நிலையங்களை நடத்திக்கிட்டு இந்த கருத்துக்களை கொண்டுட்டு போகக்கூடிய இயக்கம் எது? ஆர்எஸ்எஸ். உங்களுக்கு அவங்களுடைய நோக்கம் கல்வியை எல்லாத்துக்கும் கொண்டுட்டு போகணுங்கக்கூடிய விஷயங்கள் இல்லை, ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை பரப்புவதுங்கக்கூடிய விஷயங்கள். கோல்வால்கர் சொல்லியிருக்காரு,
இந்தியாவை இந்துமயமாக்கு, இந்துக்களை இராணுவமயமாக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இராணுவமயமாக்குங்கிறது என்னன்னா, இந்துக்கள் அனைவரும் முஸ்லீம்களுக்கு எதிராக சண்டை போடுவதற்கு தயாராகணும். அதான் இந்தியாவுடைய பிரத்யேகமான தன்மையில பல மொழி, பல கலாச்சாரம், பல பண்பாடுங்கக்கூடிய விஷயங்கள்ல வாழக்கூடிய ஒரு நாடுன்னு நம்ம பேசணும். பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்டினுடைய இந்த பிரத்யேகமான தன்மையில அதிகார வர்க்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கேயே ஒரு எதிரியை கட்டமைக்குது. மக்கள்கிட்ட இந்த சமூகத்துக்குள்ளேயே ஒரு சமூகத்துக்கு எதிராக இன்னொரு சமூகத்தை, ஒரு சாதிக்கு எதிராக இன்னொரு சாதியை, ஒரு மொழிக்கு எதிராக இன்னொரு மொழியை, இப்படி இங்க இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பண்பாட்டு தளத்துல, உங்களுக்கு வாழ்வியல் தளத்துல இருக்கக்கூடிய அம்சங்கள்ல இந்த கூறுகளை எதிரும் புதிருமாக நிறுத்தி மோத விட்டு தன்னுடைய அதிகாரத்துக்கு ஆபத்து இல்லாம தக்க வைத்து கொண்டு போறதுங்கிறது தான் இன்னைக்கு ஆளு வர்க்கத்தினுடைய நிலை. அதை செய்கிறது வேலையை தான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் செய்து, இப்போ பாஜக அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஏற்கனவே சொன்னீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீதிமன்றத்துக்குள்ளே அவங்க ஆட்களை நுழைச்சிட்டாங்க, இதில் இராணுவத்துக்குள்ளே அவங்களுடைய ஆட்களை கொண்டுகிட்டு வந்துட்டாங்க, நிர்வாகத்துறைக்குள்ளே அவங்களுடைய ஆட்களை கொண்டுகிட்டு வந்துட்டாங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால். ஆகவே இன்னைக்கு இந்த ஜனநாயகத்தினுடைய தூண்கள்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புகளுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆட்களை கொண்டு வந்துட்டாங்க, யாரை போடுறதுன்னு கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் தேர்தல் கமிஷன் இவ்வளோ பெரிய விஷயம் வந்ததுக்கு பிறகு கூட சட்டப்படி இந்திய அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னு சொன்னால் நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. சுவமோட்டோவா நீதிமன்றம் சில இதில் இஷ்யூஸை தலையிடுது இல்லை, இதில் தலையிட்டு இருக்கணும்ல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய பொலிட் பியூரோ மெம்பரு பிருந்தா காரத் அவங்க போய் டெல்லியில் ஒரு புகார் கொடுக்கறதுக்குன்னு போகிறாங்க. டெல்லி காவல்துறை அந்த புகாரை எடுத்துக்கலையே. இந்த பிரதமருடைய பேச்சு பியூசிஎல் அமைப்பு, அது அந்த அமைப்பு போய் புகார் கொடுக்குறாங்க. இது எங்கள் ஜூரிடிக்ஷனுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போடுறதுக்கோ அல்லது அதை அந்த புகாரை எடுத்துக்கிறதுக்கோ ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையம் தயாராக இல்லையே. இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பில் அவங்க இந்த இதை உருவாக்கும் போதே இப்படி ஒரு கருத்தியல் இருக்குது. எது நான் சொல்கிறது, ஆதிக்க வர்க்கம் உருவாக்கின கருத்தியலில் கூட ஒன்று இருக்குது. என்ன இருக்குது, ஒரு குடும்பத்தை பாதுகாக்கணும்னா ஒரு ஆள் தியாகம் செஞ்சால் தப்பு இல்லை, ஒரு ஆள் இறந்து போனார்னா தப்பு இல்லை. ஒரு குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு, ஒரு நாட்டை பாதுகாக்கணும், கிராமம் ஒரு குடும்பம் போனால் பரவாயில்ல, ஒரு நாட்டை பாதுகாக்கணும்னா ஒரு கிராமம் தியாகம் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு ஒரு எத்திக்ஸை சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாட்டுக்காக நீ எல்லாரும் தியாகம் பண்ணலாம் அப்படிங்கிற மனப்பான்மையை உருவாக்குறதுக்கு அப்படிங்கிற இந்த எத்திக்ஸ் இதுதான் சொல்லுதே தவிர வேற ஒன்றும் சொல்லலை. அந்த இதே இப்படி சொல்லுது. ஆனால் ஒரு கட்சி தேர்தல் ஆதாயத்துக்காக அதிகாரத்தை எப்படியாவது கடைபிடிக்கணுங்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தையே அதை எதிரும் புதிருமா நிறுத்தி மோத விட்டு எவ்வளவு பெரிய ரத்த கலரி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு குரூரமாக சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை பெருசா வெளியில போய் தர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைம்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மோடியினுடைய இந்த ராஜஸ்தான்ல அவர் பேசின பேச்சு இருக்குல்ல, அது இதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக பார்த்தீங்க. ஆமா, அந்த வெப்சைட்ல இருந்தே, மோடியுடைய வெப்சைட்ல இருந்தே அந்த வீடியோவை நீக்கிட்டாங்க. அப்போ அது ஒரு பயம் இருக்குது தானே, ஜனநாயக சக்திகள் மற்றும் எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி குறித்து ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா? முதல் கட்ட தேர்தல் நடக்குது. ஆமாம், முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்ச தேர்தல்களில் அவர் விரும்பின மாதிரி பிஜேபிக்கு சீட்டு கிடைக்காதுங்கக்கூடிய பொசிஷன் வந்துருச்சு. உளவுத்துறையே சொல்றாங்க, அவர் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஜனங்க எதுல இருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்துவா முஸ்லீமா கிறிஸ்துவனான்னு இல்லை, எல்லாருமே பெரிய பிரச்சனையா பேசுறது வேலையில்லா திண்டாட்டத்தை பேசுறாங்க, வறுமை அதிகரிச்சிருக்குன்னு பேசுறாங்க, வாழ்வியல்ல பெரிய நெருக்கடி வந்திருக்குன்னு பேசுறாங்க, சிறு குறு தொழில்கள்லாம் முடங்கி போச்சு அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் பேசுறாங்க, பணவீக்கம் அதிகரிச்சு விலைவாசி கடுமையான அளவுக்கு உயர்ந்துருச்சுன்னு பேசுறாங்க. இவர் என்ன வாக்குறுதி எல்லாம் என் வாக்குறுதின்னு சொல்லி சொன்னா கூட ஜனங்க பேசிக்கிட்டு இருக்கிறது கேஸ் இவ்வளவு தூரம் விலையாகி போச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசுறாங்க. அப்படின்னு இதுபுறம் மக்கள் வாழ்வியல் சம்பந்தமா சிந்திச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேஸ் எலெக்ஷன்ல வந்திருக்கக்கூடிய விஷயங்களை இந்தியா முழுக்க தேர்தல் நடந்த இடம் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இதுதான் பொசிஷன் அப்படின்னு உளவுத்துறை அந்த விவரங்களை அவங்களுக்கு சொல்றாங்க. அப்போதான் அவங்க எதை கையில் எடுக்கிறாங்க,
இனிமேலும் நம்ம சும்மா இருக்க முடியாது, ஒரு பெரிய மோதலை ஏற்படுத்தி ஒரு ரத்த கலரி ஆக்கினா தான் இதை மறக்கடிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில். ஓ இந்த சத்யராஜ் சொல்ற மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டா அதை மறந்துட்டானேங்கிற மாதிரி. அந்த மாதிரி இப்போ என்ன எல்லாமே பேச வேண்டிய விஷயமாக இருக்கு. மோடி அதை டிலீட் பண்ணாரு. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணியோட தேர்தல் பிரச்சாரம் முடிய போகுது. அந்த இந்த தேர்தல் நடக்கிற மாநிலங்கள்ல 89 இடங்களுக்கு தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்குது. அங்க இன்னைக்கு சாயந்தரம் 5 மணியோட முடிய போகுது. 5 மணிக்கு மேல அவங்க கிட்ட என்ன போய் நீங்க சொல்ல முடியும்? தமிழ்நாட்டில் சொன்ன மாதிரி இனிமேல் எதுவும் பிரச்சாரமே கூடாது, பத்திரிகை கூடாது, மற்றது கூடாது, வாட்ஸ்அப்ல தகவல் வரக்கூடாது அப்படின்னு அந்த மாநிலங்களில் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. முடியாது. பின்னாடி வர்றது வரட்டும், என்ன நான் பாத்துக்கிறேன், என் கையில தானே இருக்கு அப்படின்னு. நான் அப்படி பேசலையே, அந்த அதனால அழிச்சதுன்னு அவன் அழிக்கவும் மாட்டான், அழிச்சுப்பான், வேற ஒன்று சொல்லுவான். ஆனா என்ன சொல்றாரு இப்ப நேத்து நைட்டு பேசினா வேற ஒரு கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் உண்மையை சொன்னால் எதிர்கட்சிகள் கலங்கி போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆமா.